கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா, உடல் நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு 10 மார்க் கொஸ்டின். அது என்ன கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா, யோகாவின் 8 நிலைகள், அதாவது யோகாவின் 8 அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா யோகாவின் 8 அம்சங்கள். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? நீங்க இந்த கிளாஸை கவனிக்கும் போதே வந்து அந்த 7 பாயிண்ட்டை நீங்களாவே எழுதிடலாம். அந்த 7 பாயிண்ட் பார்த்த உடனே ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, உங்களுக்கு மார்க் அதிக மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன், இந்த சப்ஜெக்ட் தனியா நேரம் எடுத்து மற்ற சப்ஜெக்ட் படிக்காம விட்டுறாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தகவல் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது இல்ல ஃப்ரீயா இருக்கும்போது இந்த கிளாஸை நீங்க ஹெட்போன் எடுத்து கேட்டுட்டீங்கன்னா, நீங்க கேட்டதை வச்சு இந்த இந்த கிளாஸை நீங்க கவனிச்சதை வச்சு ஈஸியா நீங்க எக்ஸாமுக்கு எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, யோகாவின் 8 அம்சங்கள். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த யோகாவின் 8 அம்சங்கள்ல 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகா அமைப்பு. நல்லா குறிச்சுங்க, அஷ்டாங்க யோகா அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா யோகாவின் 8 அங்கங்கள். நல்லா குறிச்சுங்க, 8 அங்கங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது யோகாவின் 8 அம்சங்கள் இதை வந்து 2 விதமா சொல்லுவாங்க. ஒன்னு அஷ்டாங்க யோகா அமைப்பு, இன்னொன்னு வந்து யோகாவின் 8 அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, இந்த அஷ்டாங்க யோகா அமைப்பு அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா, அதுல வந்து பாருங்க இந்த அஷ்டாங்க என்னும் சொல்லு வந்து பாத்தீங்கன்னா 8 அப்படின்ற ஒரு நம்பரை குறிக்கும். அஷ்டாங்க அப்படின்னா 8 அப்படின்ற நம்பரை குறிக்கும். அதுதான் இந்த யோகாவின் 8 அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இந்த அங்க என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்களை குறிக்கும். சரிங்களா? நம்ம உடலுடைய அங்கங்களை குறிக்கும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டாங்க யோகா அமைப்பு. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க, இந்த யோகாவின் இந்த 8 அங்கங்களும் எதை தூய்மைப்படுத்துறதுக்காக இல்ல எதை நம்ம பாதுகாப்பு வச்சிருக்காக பயன்படுத்தணும்னா, நல்லா குறிச்சுங்க, இந்த யோகாவின் 8 அங்கங்களும் உடல், நல்லா குறிச்சுங்க, உடல், மனம், அடுத்து ஆன்மாவின் தூய்மையை பாதுகாக்க உதவுகிறது. இப்ப சொல்ற இந்த 8 அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடல், மனம், ஆன்மாவின் தூய்மையை பாதுகாக்க உதவுகின்றது. இது 3வது பாயிண்ட். சரிங்களா? 4வது பாயிண்ட் பாருங்க, இந்த யோகாவின் இந்த 8 அங்கங்களை யாரு முன்மொழிந்தா, யாரு உருவாக்கினா, இல்ல யாரு முன்மொழிந்தா அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, பதஞ்சலி முனிவர் யோகாவின் சூத்திரங்களை தொகுத்தளித்தவர். இந்த பதஞ்சலி முனிவர், நல்லா குறிச்சுங்க, இந்த பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோகாவின் இந்த 8 அங்கங்களை தொகுத்தளித்தவர். சரிங்களா? இது வந்து 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் பாருங்க, இந்த பதஞ்சலி யோகா சூத்திரங்களின் படி என்ன நன்மைகள் கிட்ட பாத்தீங்கன்னா முக்தி அல்லது விடுதலைக்கு இட்டு செல்லும் 8 வழி பாதை உள்ளது. இந்த 8 அம்சங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 8 அம்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்தி அல்லது விடுதலைக்கு இட்டு செல்லும் 8 வழி பாதை உள்ளது. சரிங்களா? இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் பாருங்க, இந்த பதஞ்சலி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த 8 அங்கங்களை பத்தி தொகுத்தளித்திருக்கார். நல்லா கவனிச்சிட்டீங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரங்களை தொகுத்தளித்துள்ளார். இது 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் பாருங்க, யோகா பயிற்சி. இந்த யோகா பயிற்சி வந்து ரிக்வேத காலத்திலிருந்தே இந்த யோகா பயிற்சி இருந்து வந்திருக்குது அப்படி சொல்றாங்க. 7வது பாயிண்ட் பாருங்க, யோகா பயிற்சி ரிக்வேத காலத்திலிருந்தே இருக்கிறது. இதுதான் 7 பாயிண்ட். இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்களா எழுதுறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யோகாவின் 8 அம்சங்களுக்கு வந்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க. அஷ்டாங்க யோகா அமைப்பு, யோகாவின் 8 அங்கங்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அடுத்து என்ன பண்ணுவோம், அஷ்டாங்க என்னும் சொல்லுக்கு 8ன்னு அர்த்தம், அங்க என்னும் சொல்லுக்கு அங்கங்கள் அப்படின்னு அர்த்தம். இது 2வது பாயிண்ட். இந்த யோகாவின் 8 அங்கங்கள் வந்து உடல், மனம், ஆன்மாவின் தூய்மையை பாதுகாக்க உதவுகிறது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், இந்த 8 அங்கங்களை தொகுத்தளித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி முனிவர். இப்ப எப்ப 5வது பாயிண்ட் பாருங்க, இந்த பதஞ்சலி முனிவர் தொகுத்தளித்தல் மூலமா என்ன நமக்கு கிடைக்கிறது, முக்தி அல்லது விடுதலைக்கு இட்டு செல்லும் 8 வழி பாதை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதஞ்சலி முனிவர் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த 8 அங்கங்களை தொகுத்து வந்திருக்காங்க. 2வது யோகா பயிற்சி வந்து ரிக்வேத காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறது. இந்த 7 விஷயம் சொல்லிடலாமா, நீ எழுதலாமா? ஓகே. இப்ப இந்த 8 அம்சங்கள் 8 அங்கங்கள் சொல்றோம்ல, அந்த 8 அங்கங்கள் என்ன சார், இல்ல இந்த 8 அம்சங்கள் என்ன சார், அதை 8 அம்சங்கள் நான் சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நான் ரீட் பண்றேன். நீங்க இதை கவனிச்சிட்டீங்கன்னா ஈஸியா எழுதலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, யோகாவின் 8 அங்கங்கள் ஆவன. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, யாமம். 2 பாருங்க, நியமம். 3 ஆசனம். 4 பிரணயாமம். 5 பிரத்யாகாரம். 6 தாரணை. 7 தியானம். 8 சமாதி. இந்த 8 இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாத்தீங்களா, அந்த யாமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிரணயாமம். இந்த 4, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு 4, அதாவது முதல் 4 அங்கங்களை வந்து எப்படி சொல்லணும்னா பகிரங்க அல்லது வெளிப்புற யோகா எனவும், அந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து பகிரங்க அல்லது வெளிப்புற யோகா எனவும் சொல்லுவோம். அடுத்த 4 இருக்கு பாத்தீங்களா, அதாவது பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா பிந்தைய 4 அங்கங்களும் அந்தரங்க அல்லது உட்புற யோகா எனவும் கருதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 8 சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 4 வந்து பகிரங்க அல்லது வெளிப்புற யோகான்னு சொல்லிட்டேன். அடுத்திருக்க 4 வந்து அந்தரங்க அல்லது உட்புற யோகா எனவும் கருதப்படுகிறது சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, யாமம். இதுல சொல்லிட்டாங்க உடல், மனது, ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதா இந்த 8மே சொல்லிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாமம் என்ன சார் அர்த்தம்? யாமம்னா என்ன சார் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, யாமம் என்றால் கட்டுப்பாடுகள் அல்லது விலகி இருத்தல் என்று பொருள். நல்லா கவனிச்சுங்க. யாமம் என்றால் கட்டுப்பாடுகள் அல்லது விலகி இருத்தல் என்று பொருள். சுய ஒழுக்கம் அல்லது சுய கட்டுப்பாடு என்பதற்கான அறநடத்தை நெறிகளை யாமம் குறிக்கிறது. பாருங்க, சுய ஒழுக்கம் அல்லது சுய கட்டுப்பாடு என்பதற்கான அறநடத்தை நெறிகளை யாமம் குறிக்கிறது. இதுல 5 அறநெறி நடத்தைகள் இருக்கின்றன. இந்த யாமத்துல 5 அறநெறிகள் இருக்குன்னு சொல்றாங்க. 1 வந்து அகிம்சை, 2 சத்தியம், 3 அஸ்தேயம், 4 பிரம்மச்சரியம். சரிங்களா? 5 அபரிகிரகா. இந்த 5 இருக்கு. இது ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அகிம்சை. உங்களுக்கு தெரியும், கொல்லாமை, பிற உயிருக்கு இன்னா செய்யாமை, எந்த ஒரு உயிரினத்திற்கும் மனதாலோ உடலாலோ அதாவது பேச்சாலோ செய்கையாலோ துன்பம் ஏற்படுத்தாமை தான் அகிம்சை. 2வது பாருங்க, சத்தியம். உண்மை அல்லது வாய்மையில் பற்றுறுதியோடு இருத்தல், புலன் உறுப்புகள் உதவியுடன் கண்டறிந்தவாறே நாம் ஒரே ஒரு செய்தியை உண்மையாக வழங்குவது. அடுத்து பாருங்க, அஸ்தேயம் அப்படின்னா பாருங்க, பிற பொருள் கவராமை. பிற பொருளை திருறது கவராமை. இது அடுத்தவர் பொருளை ஏமாற்றி அபகரிக்க கூடாது என்பதை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்ன சார்? 4வது பாருங்க, பிரம்மச்சரியம் பாருங்க மனத்துறவு. அதாவது பிரம்மச்சரியம் இதுல வந்து குறிப்பிடுறது வந்து திருமணம் ஆகாம இருக்கிறது கிடையாது. திருமணம் ஆனாலும் காமத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறது தான் சொல்றாங்க பிரம்மச்சரியம். அது பாருங்க, மனத்துறவு, சக்தியை சரியான வழியில் பயன்படுத்துதல். பிரம்மச்சரியம் என்பதற்கு வாழ்நாள் முழுவதும் திருமண பந்தத்தை தவிர்த்தல் என்று பொருள் அல்ல. திருமணமான தம்பதியானும் காமத்தை கட்டுக்குள் வைத்தல் என்பதை சரியான பொருளாக சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அபரிகிரகா. அபரிகிரகா என்ன சார்? பதுக்கி வைக்காமை. இதுல பாருங்க, அளவுக்கு அதிகமான பொருளை சேர்த்து வைக்காமை, இவை எனக்கு மட்டும் சொந்தம் என்ற எண்ணம் மேலோங்கி இராமை மற்றும் மனம் செல்வத்தை தேடி அலையாமை என்பதை அபரிகிரகா குறிப்பிடுகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்குது. 2வது பாருங்க, நியமம். நியமம்னா என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா நேர்மை, கடமைகளும் அவற்றை கடைபிடித்தலும். இது பாருங்க, நேர்மறை கடமைகளும் அவற்றை கடைபிடித்தலும் இதுல வரும். சரிங்களா? பொதுவாக ஒவ்வொருவருக்குமான கடமைகளை குறிக்கிறது. ஆனால் வெளியுலகம் தொடர்பான நமது செயலை குறிப்பதாகவும் கொள்ள முடியும். நியமம் பின்வரும் 5 நடத்தை கூறுகளை குறிக்கிறது. இதுவும் 5 நடத்தை கூறுகளை கூறுகிறது. 1 வந்து சௌசம், 2 சந்தோஷம், 3 தபஸ், 4 ஸ்வத்யா, 5 ஸ்வர்ண பன்னிதானா. சரிங்களா? இந்த 5 இருக்கு. இது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, சௌசம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அகத் தூய்மை மற்றும் புற தூய்மை. இது உடலும் மனமும் தூய்மையா இருத்தலை குறிப்பிடுகிறது. அகத் தூய்மை வாய்மையாலும் புற தூய்மை நீரின் உதவியுடனும் கிட்டிடும். நம்ம உடம்பை வந்து நீரால கழுவினா உடம்பு சுத்தமாயிடும்.
மனசை வந்து எப்படி மனசு வந்து என்னன்னா உண்மையா இருந்தா அகத்தூய்மை மகத்தூய்மை மற்றும் பொறுத்தமை இது உடலாலும் மனதாலும் தூய்மையா இருக்கிறது குறிப்பிடுறது சொல்றாங்க. அடுத்து சந்தோஷம், மன நிறைவே மகிழ்ச்சி தரும். எது இருந்தாலும் போதும் என்ற மனதை மகிழ்ச்சி தரும். அதுதான் மன நிறைவே மகிழ்ச்சி தரும். தனக்கு உள்ளதே போதும் என்ற சந்தோஷமான திருப்தியான மனநிலையை இது குறிக்கிறது. மனநிறைவை மகிழ்ச்சி தரும். தேவையற்ற பொருள்களுக்காக இயங்குவதால் துன்பம் மிஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தபஸ்னா என்ன? தவம். தபஸ்னா என்ன சொல்லுவாங்க? தவம் சொல்லுவாங்க. இது எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மையுடன் இருத்தல் மூலம் ஆசைகளையும் புலனின்ப உணர்ச்சிகளையும் கட்டுக்குள் வைத்திருப்பதை குறிக்கிறது. அடுத்து பாருங்க ஸ்வாத்தியாயா. அது அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா இது சுய கற்றல் மற்றும் தன்னாய்வு மூலம் ஒருவர் தனது அறிவை வலுப்படுத்திக் கொள்வதை குறிக்கிறது. அடுத்து ஈஸ்வர பரணிதானா. அது என்ன பார்த்தீங்கன்னா இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்தல் அல்லது முழுமையாக ஒப்படைக்கிறது. அடுத்து மூணாவது பாருங்க ஆசனங்கள். இது என்ன சொல்லுவாங்கன்னா யோக நிலைகள் இல்ல தோரணைகள் சொல்லுவாங்க. ஆசனங்கள் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. ஆசனம் என்பது உடலை குறிப்பிட்ட தோரணையில் சிறிது நேரம் ஆடாமல் அசையாமல் இருத்தி மனதிற்கும் உடலிற்கும் ஸ்திரத்தன்மை கொண்டு வருவதாகும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க ஆசனங்கள் உடலுக்கு திடத்தன்மையையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பதோடு மனச்சமநிலையை எதிர உதவுகின்றதுன்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க சமஸ்கிருத சொல்லான ஆசனம் என்பது இருக்கை என்று பொருள்படும். குறிப்பாக தியான பயிற்சியை மேற்கொள்வதற்கான இடத்தையே இது குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க. அடுத்த நாலாவது பாயிண்ட் பாருங்க பிரணயாமம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது உயிர் மூச்சை கட்டுப்படுத்தல் சொல்லுவாங்க. அதாவது பிரணயாமம் அல்லது மூச்சு கட்டுப்பாட்டின் 3 நிலைகள் ஆவன. ஒன்னே மூச்சு உள்ளிழுத்தல், அடுத்து நிறுத்துதல், அடுத்து மூச்சை வெளியிடுதல். தூய வெளிக்காற்றை உள்ளிழுத்து நிறுத்தி வெளியே விட்டு மீண்டும் நிறுத்தி எங்கு வியாபத்திற்கும் பிராண சக்தியை நம் உடலில் இயங்கும் பாருங்க 72,000 நாடிகளில் செலுத்திடும் கலையே பிரணயாமம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது பாருங்க பிரத்யாகாரம். இது என்ன சார் புலன் உணர்வுகளிலிருந்து விலகிருத்தல். நம்முடைய ஐம்புலன்கள் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகளிலிருந்து விலகிருத்தல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க பிரத்யா என்றால் விலகு அல்லது பின்வாங்குதல் என்றும், இரண்டாவது பகுதியான அகரா என்பது நமது புலன்கள் தொடர்ந்து உணரும் பல்வேறு காட்சிகள், சப்தங்கள் மற்றும் வாசனைகளை குறிக்கிறது சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க பிரத்யாகாரம் பயிற்சி நம் எதில் கவனம் செலுத்துகிறோமோ அதில் மட்டும் முழுமையாக இருக்குமாறு நமது மனநிலையை மாற்றுகிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது பாருங்க இதனால் நாம் வெளியே உள்ள பொருட்களால் பாதிக்கப்பட்டாலும் எளிதில் கவனச்சிறுதல் ஆட்படாமல் தியானத்தில் ஈடுபட முடியும்னு சொல்றாங்க. நாலாவது பாருங்க மனதை உள்புலமாக இழுத்திடும் பயிற்சி என்பது நாம் எவ்வாறு மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிறோம் என்பதில் கவனம் செலுத்துவதை உள்ளடக்கிறது சொல்றாங்க. அப்ப முக்கியமான பாக்கெட் புத்தகம் பாருங்க பிரத்யாகாரம் என்ற யோகத்தின் இந்த அங்கம் பிரணயாமம் பயிற்சியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. அந்த மூச்சு பயிற்சியோட நேரடியாக தொடர்பு கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆறாவது பாருங்க தாரணை. தாரணைன்னா ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம். இதுல பாருங்க தாரணை என்பது மனிதன் கவனத்தை ஒரு பொருள் அல்லது அது அமைந்துள்ள புலத்தின் மீது ஒருமுகப்படுத்தும் ஆற்றலாகும் சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க இது முந்தைய இரு அங்கங்களோடு தொடர்புடையது. மேல சொல்ல மூச்சு பயிற்சி அதோட தொடர்புடைய சொல்றாங்க. தாரணையும் பிரத்யாகாரமும் ஒரே அம்சத்தின் இரு முக்கிய பகுதிகளாகும் சொல்றாங்க. மூணாவது பாருங்க ஒன்றின் மீது முழுமையான கவனம் செலுத்த புலன்கள் மற்றவற்றிலிருந்து விலகிருத்தல் வேண்டும். இப்போ ஒண்ணு பார்க்கிறோம், அப்போ நம்ம புலன்கள் கண்கள் மட்டும்தான் வேலை, காதுக்கோ வாய்க்கோ வேலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதே தான் அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஏழாவது பாருங்க தியானம். தியானத்தில் ஆழ்ந்ததுனால உங்களுக்கு இது ஈஸியா தெரியும். ஒண்ணு பாருங்க யோகாவின் 7வது அங்கமான தியானத்தில் ஆழ்தல் என்பது நாம் முழுமையான தியானத்தில் ஈடுபடும் போது அதில் முழுமையாக திளைத்து அதிலேயே முற்றிலும் ஐக்கியமாகி விடுதலை குறிப்பிடுகிறது. ரெண்டு பாருங்க வெளிப்புற பொருட்கள் யாவற்றிலும் இருந்து மனதை விலக்கி ஒன்றின் மீது முழுமையான கவனத்தை செலுத்தி தியானம் செய்தால் ஒருவன் தனது மனதை கட்டுப்படுத்த இயலும் சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் சமாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரின்பம் அல்லது ஞானம் சொல்லுவாங்க. ஒண்ணு பாருங்க சமாதி என்பது யோகாவின் 8வது மற்றும் இறுதி அங்கம் அல்லது நிலையாகும். ரெண்டாவது பாருங்க இது ஒருவன் தன்னை மறந்து இன்புறும் நிலை, பரம்பொருளை உணர்ந்து பரவசப்படும் நிலை, இணக்கமான முழுமை பெறுதல் ஆகியவற்றை குறிக்கும். மூணாவது பாருங்க ஒரு பொருளின் மீது நாம் தியானம் செய்யும் போது தியானம் செய்யும் பொருள் மீது மட்டுமே நமது விழிப்புணர்வு இருக்கும். தியானம் செய்கிறோம் என்ற நினைவே மறந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பாருங்க இந்த நிலை பேரின்பம் அல்லது ஞானம் எனப்படும். அஞ்சாவது பாருங்க இது தன்னை உணர்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஆறாவது பாருங்க சமாதி நிலை என்பது தப்பித்தல் அல்லது அளவு கடந்த மகிழ்ச்சி என்பதாகும். இது நம் கண்முன் உள்ள வாழ்க்கையின் சாரத்தை உணர்வதாகும். இதுதான் இந்த கேள்வி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்